ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் 51st டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் என்னோட வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு. நேற்று வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்து வெயிட் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்றைக்கி சாப்பாடு எடுத்துனே கொஞ்சம் வெயிட் போட தான் செய்யும். கவலைப்பட வேணாம், கண்டினியூவாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி விலாக் என்ன அப்படின்றது பார்க்கலாம். காலையில் எப்பயும் போல் நான் எந்திரிச்சுமே குடிக்கிற ட்ரிங்க் அப்படின்றது 3 பொடிகள் போட்ட ட்ரிங்க் தான் எடுத்து குடிக்கிறேன். எடுக்கிற டைம் அப்படின்றது 5:30 ஆகுது. காலையில் 7:30 நான் ஊற வச்ச நட்ஸ் எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டேன். பழங்கள் எதுவும் எடுக்கல. அதனால 7:30 வந்து ஊற வச்ச பாதாம் பருப்பு, ஊற வச்ச கருப்புலந்து திராட்சை, அத்திப்பழம் 1, இந்த 3மே 7:30 எடுத்து சாப்பிட்டுட்டேன். மார்னிங் டிஃபன் எடுக்கிற டைம் 8:45 ஆகுது. கருப்பட்டி பணியாரம். இது கருப்பட்டி பணியாரம் அப்படின்றது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருக்கும் இல்லையா, சாதாரண தோசை மாவு, அதில் தான் வந்து கருப்பட்டி காய்ச்சி ஊற்றிருக்கேன். ஸோ கருப்பட்டி பணியாரம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ஒரு 50 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். சாம்பாரில் முக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், இனிப்பு ப்ளஸ் சாம்பார் அப்படின்றது. ஸோ மார்னிங் டிஃபன் அப்படின்றது இதுதான். கருப்பட்டி வெயிட் லாஸ்ல எடுத்துக்கலாம். ரொம்ப எடுக்காம கொஞ்சம் கலவுகளை கம்மியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் கருப்பட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக 10:30 வந்து ஒரு ஆப்பிள் தான் எடுத்து சாப்பிட்றேன். பொடுசாக கட் பண்ணி ஆப்பிள் தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். 7 வாரம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்துட்டோம். இப்போ 8வது வாரம் தான். 8வது வாரத்தோட 2வது நாள் எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லோயர் பாடிக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நேற்று வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், 49வது நாள் வீடியோவில் வந்து டெய்லி எக்ஸசைஸ் போடலாமா, இதுக்கு முன்னாடி இந்த 50 நாள் வீடியோ அந்த மாதிரி போடலாமான்னு சொல்லி ஒரு சர்வே மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுல வந்து டெய்லி ரொட்டீன் அந்த எக்ஸசைஸ் போறது வந்து 66%, வாரத்துல 2 நாள் எக்ஸசைஸும் வாரத்துல 4 நாள் குக்கிங் வந்து 34% வந்திருக்கு. ஸோ நான் டெய்லி எக்ஸசைஸ் அப்படின்றத நான் டெய்லி ரொட்டீனாவே போடுறேன். அதே நேரத்தில் குக்கிங் அப்படின்றது புதுசா நான் ஏதாவது குக் பண்றேன், புரோட்டீன் ரிச்சா நம்ம எடுக்கிறோம், இன்னைக்கு ஃபைபர் ரிச்சா எடுக்கிற உணவுகளை அப்படின்ற போது நான் கண்டிப்பா குக்கிங் வீடியோ போட தான் போறேன். அதே மாதிரி நான் ஒரு குக்கிங் வீடியோ போடல அப்படின்னா ஏற்கனவே வீடியோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்சவங்க புதுசா வர சப்ஸ்கிரைபர் பழைய வீடியோவும் கொஞ்சம் போய் பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பொழுதுபோக்குக்காக யாரும் பார்க்காதீங்க. உங்களோட தேவை அப்படின்னு இருக்கும்போது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்கிறவங்க கண்டிப்பா பழைய வீடியோ போய் பாருங்க. சரி வாங்க இன்னைக்குரிய நம்ம லோயர் பாடி எக்ஸசைஸ் பார்த்தலாம். எப்பவுமே சொன்ன மாதிரி தான் லோயர் பாடி எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் கண்டிப்பா 5 to 10 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இது கூட வந்து நான் சூரிய நமஸ்காரம் இல்ல யோகாவும் மிங்கிள் பண்ணி பண்ணலாமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாம். யோகாவும் சேர்ந்து பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சூரிய நமஸ்காரத்தை பத்தி தனியா தெளிவா வீடியோவும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நான் பண்ண யோகாவும் ஒரு பெரிய வீடியோவாவே போடுறீங்க, ஒரு 20-30 நிமிஷத்துக்கு. ஸோ அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ரெண்டும் சேர்ந்து நம்ம பண்ணிக்கலாம். சில சமயம் என்னால் மார்னிங் பண்ண முடியல, நான் ஈவினிங்ல வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து பண்ணுவேன். வாரத்தில் 3 நாள் நீங்கள் யோகா பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிய தான் செய்யும். சரி வாங்க இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் பிளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். போன வாரம் ஃபுல்லாக நம்ம 40 கவுண்டிங்கில் பண்ணோமா, இந்த வட்டம் 45 கவுண்டிங்லையும் 45 செகண்ட்லேயே பண்ணுங்க. ஜம்பிங் ஜாக் 45 கவுண்டிங்கும் ரன்னிங் இன் பிளேஸ் வந்து 45 செகண்டுக்கு பண்ணுங்க. 3 செட்டு பண்ணுங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் ப்ளஸ் ஸ்மோ ஸ்குவாட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்டமன் அப்படின்னு வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸ்குவாட்டும் முக்கியம், அதே நேரத்தில் ஸ்மோ ஸ்குவாட்டும் முக்கியம். அப்டமன் அப்படின்னாலே வெறும் வந்து வயிற்றை மட்டும் கணக்கு பார்க்காதீங்க, நம்ம தொடையும் சேர்த்து கணக்கு பார்க்கணும். அப்போ ஸ்மோ ஸ்குவாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வட்டம் கவுண்டிங் அப்படின்றது 24, 22, 20. தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸ் வித் தம்பிள்ஸ். ஸோ லங்ஸ் வித் தம்பிள்ஸ் கவுண்டிங்கும் 24, 22, 20 இந்த கவுண்டிங்லேயே பண்ணுங்கள். லங்ஸ் வித் தம்பிள்ஸ் வந்து நான் 5 kg வச்சுருக்கேன். டேன் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்டமனுக்கு மெயினாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது சைடு ஃபேட் குறைக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அது லங்ஸில் பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபோர்த் எக்ஸசைஸ் டெட் லிஃப்ட் வித் தம்பிள்ஸ். இது மறக்காதீங்க. நான் ஈச் சைடு 5 kg வச்சுருக்கேன். பண்ணும்போது உங்கள் அப்டமனையும் தொடையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் உட்காரணுமே தவிர முட்டியை இது பண்ணிடாதீங்க. இதோட கவுண்டிங்கும் 24, 22, 20. பர்பீஸ் வித் தம்பிள்ஸ். பர்பீஸ் வித் தம்பிள்ஸ் போன வாரம் வந்து நம்ம 18 கவுண்டிங்கில் பண்ணோம். இந்த வாரம் வந்து 20, 18, 15 அந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் வெயிட்டட் சிட்டப் ப்ளஸ் ரஷ்யன் ட்விஸ்ட். வெயிட்டட் சிட்டப் அப்படின்றது நம்மளோட மேல் வயிறு குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேல் வயிறுலேருந்து அடிவரி வரைக்கும் மொத்த அப்டமனும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கோர் மசில்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வெயிட்டட் சிட்டப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்டமனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரஷ்யன் ட்விஸ்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்களோட ஆர்ம்ஸ் பகுதியும் சரி உங்கள் தொட பகுதியும் சரி அடிவயிறும் குறையிறதுக்கு ரஷ்யன் ட்விஸ்ட் ரொம்ப முக்கியம். செவன்த் எக்ஸசைஸ் டாங்கி ஹிக் ப்ளஸ் ஃபயர் ஹைட்ரண்ட். டாங்கி ஹிக் ஃபயர் ஹைட்ரண்ட் அப்டமன், அதாவது உங்க பேக் அப்டமன் இருக்கு இல்லையா, பட்டுக்கு மேல இருக்க அந்த சதைகள் குறைக்கிறதும் உங்க பட்டு ஷேப் வர்றதும் தொட ஷேப் வர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாங்கி ஹிக்கும் ஃபயர் ஹைட்ரண்ட்டும் 12 பண்ணுங்க. 24, 22, 20 கவுண்டிங்ல பண்ணுங்க.
8th எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர் ப்ளஸ் பிளாங்க் ஜாக். இதுவும் அதே மாதிரி தான் 12 கவுண்டிங்கில் 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்க. 2 எக்ஸசைஸ் பண்ணும்போது ஊடால கேப் விடாமல் பண்ணுங்க. நான் ப்ளஸ் போட்டு எழுதியிருக்க எக்ஸசைஸ்க்கு ஊடால கேப் விடக்கூடாது. 2 பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா 20 செகண்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 9th எக்ஸசைஸ் சிட் அப் நீ ஹக். இது 24, 22, 20 ஒரே எக்ஸசைஸ் தான் கண்டினியூவா பண்ணணும். ரொம்ப முக்கியம் இது. 10th எக்ஸசைஸ் சைடு பிளாங்க் வித் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் ரைஸ். தம்பிள்ஸ் கண்டிப்பாக தூக்கி பண்ணுங்க. அப்போனா தான் நம்ம வந்து அப்டமனுக்கு பண்ணும்போது நம்ம ஆர்ம்ஸும் சேர்ந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதோட கவுண்டிங்கும் 24, 22, 20. போன வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து எல்போ பிளாங்க்கு, கோப்ரா போஸ், பாலாசனா பண்ணோமா. இப்போ இது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்க போகிறோம், ஸ்ட்ரெயிட் பிளாங்க். உங்கள் கைகள் வந்து எல்போவில் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பிளாங்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எல்போ பிளாங்க், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக கோப்ரா போஸ், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பாலாசனா. கேப் இல்லாமல் இந்த நாளும் பண்ணுங்க. கூல் டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5லேருந்து 10 நிமிஷம் கண்டிப்பாக கூல் டவுன் பண்ணுங்க. அப்போனா தேவையில்லாத பெயின் இருக்காது. நம்ம அந்த ஹோல் டேவும் பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவோம். கூல் டவுன் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு தூக்கம், டயர்னஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்றீங்க. நீங்களாம் பண்ணீங்களா? உங்களோட பழைய ஸ்டோரியும் அப்பப்போ சொல்லுங்கக்கா அப்படின்னீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான்லாம் பண்ண ஒரு தப்பு என்னென்னா, ஒரு மாதம் கிட்டத்தட்ட சாயந்தரம் தான் 1.5 மணி நேரம் வாக்கிங் போனேன். அப்போ எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லை. என்ன ரீசன்? இதுதான், என்னோட பாடிக்கு நான் காலையில் எழுந்துச்சு வாக்கிங் போனால் செம்மையாக வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் மாற்றினது என்னென்னா, காலையில் எழுந்துச்சு வாக்கிங் போக ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு நல்ல வெயிட் லாஸ் இருந்தது. அதே மாதிரி நான் என்ன தான் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி பட்னி கடந்தாலும் கடைக்கடன் 5 கிலோ 6 கிலோ குறையும் பார்த்தீங்களா. அடுத்து நான் சாப்பாடு நார்மலாக ஒரு 2 இட்லி கொஞ்சம் சோறு எடுத்து தின்னுட்டாலும் எனக்கு வெயிட் போட்டுரும். அப்போ எப்போ எனக்கு வெயிட் போடாமல் இருந்தது அப்படின்னா, எக்ஸசைஸை விட்டுட்டேன்னா எனக்கு கடன் வெயிட் போடுது. ஆனால் என்னோட பாடிக்கு நான் லைஃப் லாங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று காலையில் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான். நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு வந்து எந்த எஃபெக்ட்டும் தெரில. ஸ்டார்டிங்கில் நான் ஒரு நாளைக்கு 5 ஸ்குவாட் தான் பண்ணுவேன். அந்த 5 ஸ்குவாட்டுமே பொசிஷன் கரெக்டாக பார்த்து பண்ணும்போது பெயின் வரதான் செய்யும். கால் பயங்கரமாக பெயின் வரும். பாத்ரூம் கூட உட்காந்து எந்திரிக்க முடியாதான். இந்தியன் டைப்பில் உட்காந்து எந்திரிக்க முடியவே முடியாது. வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம்லேயே உட்கார முடியாது. அப்புறம் எப்படி நம்ம இந்தியன் டைப்பில் போய் உட்கார முடியும்? செம்ம பெயினாக இருக்கும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு 2 மாதம் நான் எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுட்டு 3ஆவது மாதம் பண்ணேன்னா கண்டிப்பாக பெயின் இருக்க தான் செய்யும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பெயின் இருக்காது, ஓவர் குண்டாக இருக்கவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் பண்ணியிருக்கேன். நான் ஆரம்ப கட்டத்துலேருந்தே ஸ்குவாட்டு, பர்பீஸ், லங்ஸ் இதெல்லாம் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்லோவாக பொசிஷன் பார்த்து கவுண்டிங் கம்மியாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கேன். தவிர ஒரேடியாக எடுத்தனுமே என்னால் பண்ண முடியும்னு சொல்லி நான் 30-40 பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு 8 தான் பண்ணேன், அப்புறம் 10 பண்ணுவேன், அப்புறம் 12 பண்ணுவேன். அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மூச்சு இழைக்க ஆரம்பிச்சிடும். சிம்பிளான கவுண்டிங்கில் பண்ணுங்க, கண்டிப்பாக யாருக்கும் பெயின் இருக்காது. அது மாதிரி ஓவர் வெயிட் இருக்கவங்களும் ஆரம்பத்துலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணலாம். சிசேரியன் பண்ணவங்க மட்டும், குழந்தை பிறந்தவங்க, சிசேரியன் பண்ணி குழந்தை பத்துட்டவங்க 6 மாதம் கழிச்சு எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்கள் வாக்கிங் போகலாம். குழந்தை பார்த்த அன்னையிலேருந்தே நீங்கள் வாக்கிங் போய்க்கலாம். அது மூலியமாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆயிடுச்சு. நான் எடுக்கிறது கொஞ்சமாக லெமன் ரைஸும் அதுக்கப்புறம் பீக்கங்காய் கூட்டு தான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு 50 கிராம் கிட்ட எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப காய்கள் எதுவும் எடுக்கல, கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். அதனால பசிக்கல, ஏன்னா ஆப்பிள் சாப்பிட்டனால அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் செஞ்சதை எடுத்துக்கிட்டேன். இப்போ மத்தியான சாப்பாடு நித்திஷ் எடுக்கிறதும் அவனோட ஃபேவரட்டான லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் பீக்கங்காய் கூட்டும், கொஞ்சமாக பீக்கங்காய் கூட்டு, அதிகமாக சேனக்கிழங்காவை எடுத்துக்கிறான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக 4 மணிக்கு எடுக்குது. வேர்க்கடலை தான் வேர்க்கடலை வந்து 25 கிராம் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீ பீஸ் வந்து 4 கிராம் இருக்குது. கருப்பட்டி தான் எடுக்கிறேன். ஸோ வேர்க்கடலை எடுக்கும்போது செமிக்கல ஒரு மாதிரி நெஞ்சிரிக்கை அப்படின்றவங்க கூட கருப்பட்டி எடுத்துக்கோங்க, நல்லா செமிச்சிரும். ரொம்ப வந்து ஃபுட் கிரேவிங்ஸ், அதாவது ரொம்ப ஸ்வீட் வந்து கிரேவிங்ஸ் வருதுக்கா, சாப்பிடாம இருக்கமில்ல அப்படின்றவங்க கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பீஸ், இந்த பீஸ் அளவுக்கு வெயிட் லாஸில் கருப்பட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க, மாசமாக இருக்கும்போது அவங்களுக்குலாம் கருப்பட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சத்து கருப்பட்டி. அதனால எல்லாத்துக்குமே, குழந்தைங்கலேருந்து எல்லாத்துக்குமே டெய்லி இந்த அளவு பீஸ் கொடுங்க கண்டிப்பாக. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் எடுக்கிறது வேர்க்கலையும் கருப்பட்டியும். மணி ராத்திரி 7 மணி ஆகுது. ராத்திரி டிஃபனாக எடுக்கிறது பப்பாளி பழம் தான் எடுத்தேன். நேற்று கொஞ்சம் காவாசி எடுத்துகிட்டு முக்காவாசி வெட்டி வச்சேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஆக்க போகுது. அதனால சரி இன்னைக்கு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு தான். இது ஒரு 450 கிராம் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக பப்பாளி பழம் தான் ராத்திரிக்கு எடுக்க போகிறேன். ஸோ நைட்டு டிஃபன் அப்படின்றது பப்பாளி பழம் தான். நைட்டு மணி 8:45 ஆகுது. கடைசியாக நாங்கள் எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எனக்கும் நிதிஷப்பாக்கும் கரிஞ்சீரக வாட்டர், நிதிஷ்க்கு வந்து ஓமம் வித்து மஞ்சள் சேர்த்த வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர நாட்களுக்கு எக்ஸசைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், டயட் சிவியராக இருக்கும். பட்டு அந்த சலிப்பு வராமல் ஒரே விதமாக டயட் இருந்தாலும் நம்மளை நாமே மோட்டிவேஷன் பண்ணிட்டு பண்ணுறதா வெயிட் லாஸ். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களே கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகில் சந்திக்கலாம்.